ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சுண்டல் மசாலாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி கூடவே இட்லி தோசை கூடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக அறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா கூடவே 10 பல் பூண்டு வேக வச்ச சுண்டல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை நல்லா ஊற்றி இந்த பேஸ்ட் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணி இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நான் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது இது கூடவே சுண்டலை நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்திக்கலாம். சுண்டல் வேக வச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி